ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு டூபில் சப்ஜெக்ட் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மைண்ட் கிராஃப்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா லோட் ஆகட்டும். ஃப்ரீ ஃபயர் பல பேருக்கு மைண்ட் கிராஃப்ட் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்றது கூட நான் போட்டிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆல்ரெடி நான் விளையாடி வச்சது, என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். அந்த ஐலாண்டுக்கு போனால் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டுறேன். ஒரு பெரிய ஐலாண்டாக தான் கொஞ்சம் பார்க்கணும். எந்த இடத்துக்கு போனால் நேராக போம். எங்கே ஐஸ்லாண்ட் கிடைக்குதோ பார்த்துக்கலாம். ஒரு புது ஐஸ்லாண்ட். இதோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்பேன் ஆச்சு. இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணேன். புது ஐஸ்லாண்ட் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா? அங்கே போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மிஷன் ஷேப்பில் ஒரு டிஎன்டி இதுவை ஃபார்மேஷன் பண்ணி அங்கே வெடிக்கிற கேப்பில் அடுத்த வீடியோவில் வந்து டிஎன்டி பண்ணி இந்த ஐஸ்லாண்டு என்ன ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறேன். இதோ இங்கேருந்தே ஆரம்பிக்கலாமே. ஐயோ, கார் எடுப்போம். டிஎன்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி செய்யணும்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒன்று. ஓகே, ஓகே. தப்பாக பண்ணிட்டேனோ? இன்னும் ஒன்று வச்சிருக்கணும். ஏன் அது உடையில?
இப்போ பறந்து 5 இருக்கும் மொத்தம், அப்படி தானே? ஆமாம், மொத்தம் 5 இருக்கு. 6 1 2 3 4 5 6. ஐயோ, இப்போ சென்டர் இடத்துல வைங்க. இந்த ஹைட் இருக்கலாம். அப்படியே இங்கே ஒய்டாக கொண்டு வந்துடுங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். டைம் எப்பயுமே சரியாக வச்சுங்க, எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாறிடுச்சு. திஸ் இஸ் த மனுஷன் ரோபாட். பாருங்க, மனுஷன் மாதிரியே இருக்குதுல்ல. சரி, எப்படியோ இருக்கட்டும்ப்பா. வெதரா nonsense of the disturbance. இது எதுக்குன்னு சொல்கிறேன். ரெட்ஸ்டோன் வந்து கனெக்ஷன்ஸு ரொம்ப தூரம் இருக்கும்னா ஒரு செயலை சேர்த்து கனெக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும். அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். டிஎன்டியை பற்ற வைக்க பல வழி இருக்குது, அதில் இது ஒன்று. இப்படி வைங்க, அப்படியே இப்படி வைங்க. ஓகே. 10 9 8 7 5 6 7 8 9 10. டாஜாக். இந்த இடத்துல டேமேஜ் அந்த அளவுக்கு ஏற்படலை. என்னன்னா செத்து கிடக்குதுப்பா. வாட் இஸ் திஸ்? என்ன இது? கோலா? இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். என்னன்னா, இன்னொரு இடத்துக்கு போகலாம். பக்கத்துலேயே எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்துக்கிட்டு. அப்படியே அந்த மலை உச்சிக்கு போயிடும். ஆஹா, அங்கே ஒரு சூப்பரான இடம் இருக்கே. நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். வா.
பிளாக் ஆஃப் ஃபயர்னு எடுத்துக்கோங்க. என்ன ஜாம்பி ஹார்ஸா வேணாம். அப்படியே இது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட. ஜாம்பி எதுக்கு நீங்க கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓ இன்னும் ஒண்ணு வேணும். என்னன்னு தெரியல. மைன்கிராஃப்ட் நல்லா தான் வரும். இப்போ திடீர்னு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. போதும். நம்ம பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மேடு பள்ளமெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லது. ஓகே போதும். இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களே பாருங்கள். 2 வான்கோழி எனக்கு மோதிக்கு போகிறானுங்க இந்த மேட்ச்சில். ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே மேன்மேடு மாதிரியே இருக்குது. மைன்கிராஃப்டில் அப்படியே வர்ற மாதிரி தெரில. ஆல்ரெடி நான் வந்து இவங்க இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா இருக்கும். ஓகே இப்போ சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க திரும்ப? ஐயா பூவை உடச்சி விட்ருங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஓக் ஃபென்ஸ் பண்ணணும். காரணம் இருக்கு, என்னன்னு சொல்றேன். ஏக் தோ தீன் ஒன்று. ஐயோ இது டேவா? ஐயோ மறந்துட்டேன். டூ தானா? 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15